என் ஃபேமிலிக்காக, என் கிட்ஸுக்காக, என்னோட ஸ்பௌஸ்க்காக, பேரண்ட்ஸ்க்காக, எனக்காக நான் போன மாசம் சில வேலைகள் பார்த்தேன் அப்படின்றவங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட்டா? இல்ல சதீஷ், என்னால நான் சிஸ்டம்ல இருந்தேன், கம்யூனிட்டியில இருந்தேன், இருந்தா கூட என்னால வந்து பெருசா வேலை பார்க்க முடியல அப்படின்னா ஸ்டில் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அந்த கில்ட் எல்லாம் இல்லாம திருப்பி இன்னைக்கு கால்ல வந்து உட்காந்துருக்கீங்க. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த மாசம் அதை மாத்திடலாம். ரைட்டா? சரி. நான் வந்து ஐ ஷேர் மை ஸ்கிரீன். ஸ்கிரீன் தெரியுதா? Yes, Cam. ஓகே ஸ்கிரீன். Cam, தெரியுது Cam. சரி. இது in 2025 போன வருடம் Amway was the number one direct selling business in the world. Number one. There is a world number one. Software, world number one. Smartphone, world number one. AI, there's a world number one. Movie, number one. In that movie industry, there is a hero, world number one. Number one. Number one. World's number one. Hot industry, we are the world number one. Congratulations. This happens because of us. சொல்லுவாங்கல்ல, இந்த ஜெயலலிதா ஒரு இதுல சொல்லுவாங்க, எலெக்ஷன் டைம்ல சொல்லுவாங்க, உங்களால் நான், உங்களுக்காகவே நான், அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்மளாலதான் இது நடந்துச்சு, நம்மளுக்காக தான் இது நடக்குது. நம் Cam, வாய்ஸ் பிரேக் ஆகுது. பேக்காதா? வைஃபைல தான் இருக்கேன். இப்ப கேம் எல்லாருக்குமே வா. ஆமா Cam, கிராஸ் செக் பண்ணிட்டேன். ப்ராப்ளி நான் வைஃபை கட் பண்றேன். நார்மல் கால்ல வரட்டா? கேம் நார்மல் இன்னும் பேடா தான் இருக்கும். Ji, before he connects, I think number we can share, alla. Yeah, sure. சரி. ஓகேவா? ஓகேவா? கேக்குது Yes, Cam. Cam. சரி, ஓகே. So it is $7.3 billion in sales in 2025. சும்மா கிடையாது, $7.3 billion. $7.3 billion நேற்று கூட நான் போட்டு பார்த்துருக்கேன், இருக்கான்னு பார்ப்போம். $7.3 billion in ருபீஸ், இந்தியன் ருபி, ஐஎன்ஆர்ல. $7.3 billion எவ்வளவுன்னா 68,000 கோடி. 6 கோடி இல்ல, 60 கோடி இல்ல, 600 கோடி இல்ல, 6,000 கோடி இல்ல, 68,000 கோடி. And the beauty is, this industry is there, this company is there. இதுல உங்களுக்கு எவ்வளவு காசு வேணுமோ நீங்க செலக்ட் பண்ணி சூஸ் பண்ணி சம்பாரிச்சுக்கலாம். பிளேட்ல வச்சுட்டாங்க, பஃபே மாதிரி. இதுல 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 என்ன பியூட்டின்னா, there are so many people, இந்த பிசினஸ் நடக்காது, ஓடாது, முடியாது, அவங்க ட்ரை பண்ணாங்க, இவங்க ட்ரை பண்ணாங்க, நான் ட்ரை பண்ணேன், நடக்கலன்னு சொல்லிட்டு இந்த ஷேர்ல இருந்து அவங்களோட பினான்ஸுக்கு எந்த விதமான ஒரு லாபமும் இல்லாம they quit.
புரிஞ்சா புரியலான்னு தெரியல, திரும்ப சொல்றேன். 68,000 கோடி லாஸ்ட் இயர் டர்ன் ஓவர் நடந்திருக்கு. திஸ் லெஸ் ஜஸ்ட் லாஸ்ட் இயர். ஆனா இந்த மாதிரி 70 வருஷமா நடந்துட்டு இருக்கு. அடுத்த 70 வருஷம் நடக்க போகுது. கொஸ்டின் என்னன்னா, நான் இதுல ஏதாவது பண்ண போறேனான்றதுதான் கொஸ்டின். சரியா? இது ஓகேவா? இந்த ஸ்கிரீன் பாத்துட்டீங்களா? என்ன ஸ்கிரீனு? 7.3 பில்லியன் டாலர்ஸ் இன் சேல்ஸ். அதுக்கப்புறம் நீங்க பார்க்க வேண்டியது வந்து 1 மில்லியன் பிசினஸ் ஓனர்ஸ், 10 லட்சம் பிசினஸ் ஓனர்ஸ். Tell me one company in the world where 10 lakh employees are working. Very less. Biggest இந்தியாவோட பிக்கஸ்ட் ஐடி கம்பெனி இஸ் டிசிஎஸ். இந்தியாவோட பிக்கஸ்ட் பிரைவேட் பப்ளிக் கவர்மெண்ட் கம்பெனி இஸ் எஸ்பிஐ, ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. இது ரெண்டுலயுமே 5 லட்சம் பேர் தான் வேலை பார்க்குறாங்க. ஆம்வே கிவ் ஆப்பர்ச்சுனிட்டி டு 10 lakh people. சதீஷ் ராஜ் மாதிரி இந்த பிசினஸ் 10 லட்சம் பேர், 10 லட்சம் பேருக்கு மேல பண்ணிருக்காங்க. எத்தனை கண்ட்ரீஸ்ல? 100 கண்ட்ரீஸ்ல. 100 கண்ட்ரில எத்தனை எம்ப்ளாயிஸ் ஒர்க் பண்றாங்க நம்மளுக்காக? They work for us, right? 13,000 employees. They create product, they supply product, they take care of warehouse, they do research. ரைட்டா? சரி, இதெல்லாம் நேற்று அமிச்சேன், பட் இருந்தா கூட ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டீகோட் தீஸ் திங்ஸ். 800 plus scientists, 750 patents. Companies used to have 1 patent or 2 patents. This company have 750 patents for all the products. 450 plus science backed health and well-being products and solutions. 450 products only for solution in the nutrition industry. Right? Now tell me, how many of you are really proud? Che, சிறுத்து சொல்ற போட்டேன் சார். 68,000 கோடியா? அப்படி எவ்வளவு பேர் இருக்கீங்க? நான் வந்து when I got to know about these facts, when I started this business, I was extremely excited. When I started this business, I think this company was doing $3 billion நினைக்கிறேன். $3 billion. அந்த $3 billion ரொம்ப பெருசு. நாங்க சொல்லுவோம், பாத்தியா இந்த 3, அப்ப வந்து டாலர் வேல்யூ 50 ரூபாய் தான். அப்ப பாத்தியா இந்த கம்பெனி 15,000 கோடி டர்ன் ஓவர் நடக்குது சொல்லுவோம். when we started the business. Now just imagine 68,000 கோடி. இதுல எத்தனை கோடி ரூபாய் சதீஷ் and Akhila made? Thank God we stayed in this business. Right? சரி, I'll pass on to the leaders. Before that, congratulations to all the people. இப்ப நான் அந்த குரூப் போய் பார்த்தா நிறைய போட்டோஸ் இருந்துச்சுல்ல, சூப்பர் ஸ்டார்ஸ். All the people who did 100 point turnover, who first time tried to turnover, first time service their clients, first time did calls, all the first timers, and all the people who created a turnover, and the 10,000 turnover, 100 point turnover, 200 point turnover, 300 point turnover, 1000 point turnover, 2000 point turnover, personal turnover, 2 லட்சம் personal turnover, 3 லட்சம் personal turnover. சான்ஸே இல்லை. brand new 12% Malati ma'am, and all the brand new 3%. Congratulations to each one of you. I'll pass on to the leaders. Over to you, leaders. Hi, Gams. Good morning. Very good morning. Super excited about April. நேற்று யோசிச்சிட்டே இருந்தோம். மார்ச் வந்து ஆக்சுவலி வெரி குட் மந்த், வெரி குட் மந்த். நிறைய வால்யூம், நிறைய சைனப்ஸு, மாதிரி நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் ஹேவ் ஹேப்பன். ஸோ கொஞ்சம் என்ன சேஞ்ச் பண்ணிடணும் அப்படின்னு நான் எனக்கு இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ணி பார்த்த போது, ஒரு கோல் செட் பண்ணி ஒரு இன்டென்ட்டோட இது பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு பண்ணது தான் ரீசன், ரைட்? ஸோ ஒரு வித்தவுட் அ கோல் நம்ம வந்து ஒர்க் பண்ணும்போது நிஜமாவே எங்க மூவ் ஆகிறோன்றது நமக்கு தெரியாது. ப்ராப்பராக ஒரு கோல் செட் பண்ணி அது ஆன் டெய்லி பேசிஸ் அதை ட்ராக் பண்ணி அதுக்கான வேலையை பார்த்துட்டு இன்னும் பண்ணிட்டே இருக்கும்போது டெஃபினட்டாக திஸ் இஸ் ஹேப்பனிங். ஸோ பிக் டைம் திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். Don't miss out, and congratulations to all the new pin achievers, and not only new pin, existing pin requalify பண்ணவங்களுக்கும் சரி, ஆர் ஒரு சின்ன கோல் நான் 100 பி பண்ணணும்னு நினைச்சு அதை என்னால் பண்ண முடியுது அப்படிங்கிறவங்களுக்கும் சரி,
வாட் எவர் அந்த ரீசெட் பண்ணி அப்படின்னோட கோஆர்டினேட் பண்ணி ஒரு ஒர்க் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபார் ஆல் ஆஃப் யூ சூப்பர், ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, கங்க்ராச்சுலேஷன்ஸ். ரைட். அண்ட் பீப்புள் திரும்பியும் அந்த அந்த மிஸ்ட்ரி கிளப்ல இருந்தவங்க, ரைட். ஸோ எதுக்காக வந்தாங்க, எதுக்காக போனாங்கன்னு அவங்களுக்கே தெரியாது, அந்த மாதிரி இருந்த மக்கள். ஸோ ஓவர், தட்ஸ் ஃபைன். பட் அந்த மாதிரி உங்க டீம்ல வந்துட்டு போன பிறகும் வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல அப்படின்னா கூட யூ பிலீவ் இன் த சிஸ்டம், யூ பிலீவ் இன் த ப்ராசஸ், லாம்ப்ரைட்டர்ஸ் ப்ராசஸ்ல. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஐ வில் யூ அந்த 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 ரிசைலியன்ஸ், எது எப்படி போனாலும் எங்க எப்படி காத்தடிச்சாலும் நான் இருக்க போறேன், நான் எந்த போய் பாத்திர போறேன், அங்க வந்து எவ்ரி திங் இஸ் குட், அதை நான் பண்ண போறேன், அப்போ அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போறேன் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்கும் சூப்பர் ஹாப்பி ஃபார் யூ அண்ட் ப்ரௌட் ஆஃப் யூ கைஸ். லெட்ஸ் பி தேர். எப்பவுமே வந்து அந்த கிளைம்ப் இஸ் ஆல்வேஸ் டஃப், பட் அட் த டாப் த வியூ இஸ் குட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சூப்பரான விஷயங்கள் வெயிட்டிங் ஃபார் அஸ், ரைட். ஸோ அண்ட் இப்போ வரப்போகிற அனௌன்ஸ்மெண்ட்ஸ்லாம் வந்து அதிரி புதிரியாக இருக்கும். அண்ட் தேர் ஆர் லாட் ஆஃப் அதர் திங்ஸ், ரைட், கம்மிங் அப் இன் நெக்ஸ்ட் 6 months வந்து சூப்பராக இருக்க போகுது. ஸோ அதுக்கான ஃபர்ஸ்ட் மந்த் இது. ஸோ மேக் ஷுர் யூ செட் த ரைட் கோல் அண்ட் ஒர்க் வித் இட், லைக் ஒர்க் ஆன் இட் intently, right? Super. Thank you so much, Cam. Over to you. Thanks, Cam. Thank you, Cam. Hey, hi everyone. Good morning. Congratulations on all the new pin achievers and நிறைய பேர் லாஸ்ட் மொமெண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்க. So proud of you all. I mean, இந்த கால் வந்து இட்ஸ் a real blessing to start our month. கண்டிப்பா கோல் செட்டிங் கால் தான் நம்ம வந்து நேம் வச்சிருக்கோம். அண்ட் ஆஸ் த நேம் சேஸ், ஆல்ரெடி வந்து இந்த டைம்ல வந்து வி ஷுட் ஹவ் ஹேட் கோல்ஸ். இந்த மந்த்துக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்ற வந்து கிளாரிட்டி கண்டிப்பா இருக்கணும். இஃப் நாட் அட்லீஸ்ட் ப்ரையாரிட்டைஸ் தட். இன்னைக்கு வந்து இந்த மந்த் என்ன பண்ண போறோம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொண்டு வாங்க. சிட் வித் யுவர் அப்லைன் அண்ட் அந்த கிளாரிட்டி இருந்துச்சு அப்படின்னா the whole month வந்து கண்டிப்பா யூ டோன்ட் நீட் எனி அதர் மோட்டிவேஷன். அந்த கோலோட நம்மளோட அந்த அந்த கோலே வந்து இட் வில் டிரைவ் அஸ். அண்ட் இட் ஷுட் பி லைக் அந்த கோல் ஏன் செட் பண்ணுறோன்ற அந்த எமோஷ்னல் வை பார்ட், அது வந்து இட்ஸ் வெரி மச் ரிக்வயர்ட். தட் வில் டிரைவ் அஸ் டு டூ திங்ஸ் எவ்ரிடே. சரியா? ஸோ கோல் செட் பண்ணோம் அண்ட் கன்சிஸ்டண்ட்டாக வந்து வி ஹாவ் டு ஸ்டிக் ஆன் டு இட். தட் இஸ் அந்த அந்த ஒய் பார்ட் கிளியராக இருந்துச்சு அப்படின்னா வில் டெஃபினெட்லி ஸ்டிக் ஆன் டு இட். ஸோ எல்லாருமே நியூ பின் அச்சீவ் பண்ணவங்க இல்லை அந்த ரெக்கக்னிஷனை கோ த்ரூ பண்ணீங்க அப்படின்னா, ஈவன் இந்த பாஸ்ட் ஆர் இந்த மந்த் நம்ம வந்து பார்க்குற பீப்புள் வந்து ஐம் ஷுர் அதில் வந்து ஒரு ஹாப்பினஸ் இருந்திருக்கும். அவங்களோட கோலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஹாப்பினஸ் கண்டிப்பாக இருந்திருக்கும். they would have practiced gratitude, right? So that is the way to achieve our goals. So have clarity, be happy, practice gratitude every single day. work நிறையா போடுவோம். I'm sure we'll be able to achieve it. ஸோ எக்ஸைட்மெண்ட், சதீஷ் கேம் வந்து எப்பயாவது எக்ஸைட்மெண்ட் கம்மியாக இருக்க மாதிரி காலில் பார்த்துருக்கீங்களா? எக்ஸைட்மெண்ட் வந்து இட்ஸ் அன் எமோஷனல் ஃபியூவல். ஸோ அது கொடுக்குற எனர்ஜி வந்து வேற எதுவுமே கொடுக்க முடியாது. கோல்ஸ் அண்ட் கெட் எக்ஸைட்டட் ஃபார் யுவர் கோல்ஸ். லிட்டில் எஃபர்ட் டுவர்ட்ஸ் இட் வில் பிரிங் us the results for sure. This is what I wanted to add, Camp. Gayatri, go to you. Hi, hello, good morning, everyone. Super excited. Welcome to another exciting month. Congratulations, everyone who worked for your goal till the last moment. அதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட், அந்த எக்ஸைட்மெண்ட்டோட அந்த பிலீஃபோட தட் இஸ் த ரைட் மைண்ட் செட் டு கேரி. நான் அதுதான் சொல்லணும்னு நினச்சேன்.
நம்ம வந்து இன்னர் சர்க்கிள் குவாலிஃபிகேஷன் இஸ் த கீ எல்லாத்துக்குமே. நான் எங்க ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியல, நான் கோல் செட் பண்ணுன்னு சொன்னாங்க. என்ன கோல் செட் பண்ணும் அப்படின்னா, நமக்கு தான் ஒரு சூப்பரா ஒரு இது பில்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம லீடர்ஸ். வி கேன் ஸ்டார்ட் வித் இன்னர் சர்க்கிள். எவ்ரிதிங் ஸ்டார்ட்ஸ் வித் கான்வர்சேஷன். இன்ஃபேக்ட் நேத்து நாங்க மீட்டப்ல கூட எவ்ரி அதர் சென்டென்ஸ் வந்து அபூர்வா வாஸ் மென்ஷனிங் கான்வர்சேஷன்ஸ் தான் அவரே சொல்லிட்டு இருந்தாரு. அப்ப ஐ வாஸ் திங்கிங், நம்ம சிஸ்டம்ல இதே தானே பேசுறோம், எவ்வளோ சிங்க்ல இருக்கோம்ல நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஜஸ்ட் திங்கிங். ஸோ மேக் த ரைட் கான்வர்சேஷன்ஸ் டு த ரைட் பீப்புள். அண்ட் நீங்க பண்ற கான்வர்சேஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு எங்கேயாவது வந்து நான் பண்ற கான்வர்சேஷன்ஸ்ல வந்து ப்ராபப்ளி டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா ப்ளீஸ் டாக் டு யுவர் அப்ளைன், கெட் தேர் இன்புட்ஸ் அண்ட் ஒர்க் ஆன் யுவர் கான்வர்சேஷன்ஸ். And inner circle is the first goal I feel all of us in this call should have. That is the first growth driver. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா work that with the right mindset. அந்த இன்னர் சர்க்கிள் கான்வர்சேஷன்ஸை வந்து மைண்ட்ஃபுல்லாக பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மைண்ட்ஃபுல்னஸ் கம்ஸ் வித் ஒர்க்கிங் வித் த ரைட் மைண்ட் செட். நமக்குள்ள 1008 டவுட்டு, நமக்குள்ள 1008 ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் வச்சுட்டு அந்த ஒர்க்கை போடாமல் ஹாப்பியாக ஜாலியாக. ஐ மேட் சதீஷ் கேம் இந்த ஃபோன் கிளப் எஸ்டர்டே. அவர் இந்த வார்த்தை தான் சொன்னார் எக்ஸாக்டாக. ஹாப்பியாக பண்ணணும், டிட்டாச் யுவர் செல்ஃப் ஃப்ரம் த ரிசல்ட் அண்ட் ஃபோக்கஸ் ஆன் த ப்ராசஸ் அண்ட் டூ இட் வெரி ஹாப்பிலி. ரிசல்ட்ஸ் வில் கம். கண்டிப்பா விதை போட்டோம்னா கண்டிப்பா அது முளைக்கும். பட் நாம வந்து அந்த என்ன ரைட் மைண்ட் செட்டோட நம்ம ஒர்க் பண்றோங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் another important thing that we need to carry is upline communication. I want to strongly say this. Magic happens when you communicate with your upline. you இந்த சின்ன சின்ன விஷயத்த கூட சொல்லணுமா, இதெல்லாம் கேட்கணுமா, நமக்கு தெரியுமே அப்படின்லாம் யோசிக்கவே யோசிக்காதீங்க. We have personally never thought like that. Whatever it is, discuss with your upline, get it cleared, stay in tight communication with your upline. Whatever goal you set for this month, for sure it will happen. In the communication illama, there will be some blind spots which we might not notice. ஒரு சின்ன ஐடியா, ஐ கிளியர்லி ரிமெம்பர் லாஸ்ட் மந்த் வந்து when we went for the game planning call, huge gratitude to this couple, Satish Cam and Akhilaji. ஒரு சின்ன ஐடியா சொன்னாங்க, it worked magic for us. So கண்டிப்பா வந்து be all ears to your upline, listen to them, note down what they are saying, and அவங்க சொல்ற ஒரு சின்ன விஷயம் can add lot of magic to your business. So இதுதான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். All the very best. I wish and pray each and every one of us have a wonderful April month, and huge gratitude for March month. கண்டிப்பா நம்ம எல்லாரும் கொடுத்துடலாம். Thank you so much. Over to leaders. Good morning. Yeah. Yes, Cam. Good morning, all the leaders. Super duper month start ஆயிருக்கு ஏப்ரல் ஃபர்ஸ்ட். மார்ச் மந்த் வந்து செம்மையா போச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த பீப்புள். அடி ஸ்க்ரீன்ஷாட் வித் ஆர்டர்ஸ் அப்படியே போட்டுகிட்டே இருந்தாங்க லாஸ்ட் மினிட் வரைக்கும். தேங்க்யூ ஆல் த லீடர்ஸ். பிக் கிராட்டிடியூட் டு அவர் அப்ளைன்ஸ், மென்டர்ஸ், லேம்ப்லைட்டர் சிஸ்டம். இதில் வந்து இந்த டீம் கூட ஆம்வே பிஸ்னஸில் இருக்கிறதே வந்து ஒரு பெரிய புண்ணியம், பெரிய விஷயம், ரைட்? ஸோ பிக்கெஸ்ட் இயர் அகெயின் ரீபர்த் மாதிரி இருக்கு ஒன் மோர் டைம். ஸோ இந்த இயர் வந்து இட் இஸ் கோயிங் டு பி a கிரேட் இயர். அதுக்கு வந்து நம்ம லீடர்ஸ் வந்து செட் பண்ண ஒரு பேஸ், ஒரு ஃபோரம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் சர்க்கிள். அகைன் அண்ட் அகைன் ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க, ரைட்டா? ஸோ நம்ம கோழி வந்து அப்படியே முட்டையை வந்து அப்படியே பாதுகாத்துட்டே இருக்கும், ஒரு இன்னர் சர்க்கிள் உள்ளே வச்சுட்டு இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து சூப்பரான ஒரு உயிர் உருவாகி பெரிய லெவலுக்கு வரும், ரைட்டா? அவ்வளவு வேலை நடக்கும் அந்த அந்த முட்டையோட இன்னர் சர்க்கிள். அதுக்கு கோழி வந்து முட்டைக்குள்ள வச்சு அப்படியே இன்னர் சர்க்கிள் மாதிரி உள்ளே வச்சிருக்கிறதுனால தான் பெரிய விஷயங்கள் நடக்குது. ஸோ சேம் திங் அப்ளைஸ் டு அவர் பிஸ்னஸ். நம்ம வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணுமோ, என்னென்ன டீம் குவாலிஃபிகேஷனா, 200 PV 300 PV குவாலிஃபிகேஷனா, வாட் எவர் த பர்சனல் வால்யூம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோமோ எல்லாத்துக்கும் பேஸ் வந்து இன்னர் சர்க்கிள் தான். அதில் வந்து முதல்ல நம்மளுக்கு புரிய வச்சுட்டாங்க
ரைட். இனிஷியல் டேஸ்லேருந்து புரிய வச்சுருக்காங்க. ஸோ இப்போலேருந்து ரிமைனிங் நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் நம்ம இஃப் யூஆர் இன் இன்னர் சர்க்கிள் டெஃபினட்டாக வந்து நம்மளோட ட்ரீம்ஸ் அண்ட் கோல்ஸ் எல்லாம் அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து இன்னர் சர்க்கிள் மூலியமாக வந்து கிடைச்சிட்டு இருக்கு. ரைட். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் லீடர்ஸ். லெட் அஸ் ஃபோக்கஸ் ஆன் இன்னர் சர்க்கிள். லெட் அஸ் ராக் திஸ் இயர். தேங்க்யூ கேம். பேக் யூ. கேம் தீபா ஹியர். ஆடிபிளா இருக்கா? ஜி கேக்குதா கேம்? ஜி ஓகே ஓகே. ஹாய் ஆல், குட் மார்னிங். சூப்பர். நிறைய விஷயங்கள் லீடர்ஸ் ஷேர் பண்ணிட்டாங்க. எனக்கு மைண்ட்ல தோன்ற சில விஷயங்கள் ஷேர் பண்றேன். கார்த்திக் கூட சொல்லியிருந்தார் இந்த வைப் பார்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு இந்த இந்த பிஸ்னஸ் வந்து ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் நிறைஞ்ச ஒரு பிஸ்னஸ். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது சில பேருக்கு அது புரியும், சில பேர் சும்மா கொஞ்சம் இன்கம் வந்தால் போதும், ஏதோ ஒரு கொஞ்சம் அமௌண்ட் வந்தால் போதும் அப்படின்னு வந்திருக்கலாம். பட் வந்து இதோட ரியல் பொட்டன்ஷியல் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு இடத்துல நிற்க மாட்டோம், ஆக்டிவிட்டி பண்ணாமல் இருக்கவே மாட்டோம். உங்களுக்கு எங்கேயாவது ஸ்ட்ரக் ஆகுதுன்னா யூ கேன் செக் வித் யுவர் அப்ளைன். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒர்க்கு வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நீங்கள் நினச்ச ரிசல்ட் இந்த பிஸ்னஸில் கிடைக்கும். அந்த கன்சிஸ்டன்சி எப்போவுமே நம்ம விட்டுறக்கூடாது. இது வந்து என்னோட ரொம்ப ரொம்ப ஒரு சீக்கிரம் கூட சொல்லலாம். நான் கற்றுக்கிட்டது இந்த பிஸ்னஸில். நிறைய பேர் மெசேஜஸ் நிறையா பார்த்துருப்பீங்க. சம்டைம்ஸ் வந்து நமக்கு தோணி இருக்கலாம், நம்ம ஏன் வந்து நம்மளோட பிக்சர் ஏன் போட்டு வரல, நம்ம ஏன் ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணலன்னா அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ஒர்க் எத்திக்ஸ் ப்ளஸ் மெயினாக ஒயிட் பார்ட். எல்லாமே நான் பண்ணுறேன் ரிசல்ட் வரலன்னா அந்த ஒயிட் பார்ட்டை கண்டிப்பாக பார்க்கணும். நிறைய விஷயங்கள் வரும். காயத்ரி சொன்ன மாதிரி யாருக்குமே சேலஞ்சஸ் இல்லாமல் இல்லை, ஓகேவா? அவங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்காங்க, அவங்க பண்ணுறாங்க. லீடர்ஸ்க்குலாம் சேலஞ்சஸ் இல்லை, அவங்களால இவ்வளோ பண்ண அப்படிலாம் கிடையாது. எல்லார் வீட்டிலும் என்ன நடக்குதுன்னு நமக்கு அங்கே போய் பார்த்தா தான் தெரியும். ஸோ எல்லா வீட்லேயுமே எல்லாமே நடக்கும். கடவுள் எல்லா வீட்லையுமே கொடுத்துட்டு தான் இருப்பார். நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்மளோட ஒயிட் பார்ட் ஸ்ட்ராங்காக இருக்கா, இந்த பிஸ்னஸ்லேருந்து வர இன்கம் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு இது கண்டிப்பாக வேணும், கம்பார்ட்மே எனக்கு இது வேணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தால் மட்டும் அது உங்களுக்கு தூங்கவே விடாது. ஆக்சுவலாக இப்போ நைட்டு நிறைய லீடர்ஸ் வந்து 12 o'clock தான் படுத்திருப்பாங்க, ஏன்னா மந்த் எண்டு. பட் ஸ்டில் 7 o'clock எழுந்திரிச்சு நிறைய பேர் நீங்கள் இன்னும் எந்திரிச்சு கூட மாட்டாங்க. அந்த ஓகே பொறுமையாக எழுந்துக்கலாம், நமக்கு சம்மந்தம் கிடையாது, நம்ம எதுவும் முடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வி ஆர் ஹியர்னா ஏதோ ஒரு நீட் இருக்கு. கண்டிப்பாக எல்லாருமே பிஸியாக தான் இருப்போம். ஒன்று ஆஃபீஸ் கிளம்பிட்டு இருப்போம், இல்லைன்னா கிச்சன் ஒர்க். எங்களுக்குமே கிச்சன் ஒர்க் இருக்கு எனக்கு. பட் ஸ்டில் வி ஆர் ஹியர்னா ஏதோ ஒரு தேடுதல் இருக்கு. பட் அந்த தேடுதல் என்ன, வை அப்படின்றத உங்களுக்கு தெரியல அப்படின்னா செக் வித் யுவர் அப்ளைன். எனக்கு இந்த வை வச்சா என்னால் கோல் அச்சீவ் பண்ண முடியல, ஷுட் ஐ சேஞ்ச் மை வை? சம்டைம்ஸ் வைல கூட மிஸ்டேக் இருக்கலாம். உங்களை மோட்டிவேட் பண்ணாத ஒரு வை, ஐம் நாட் டூயிங் இட் ஃபார் ரெக்கக்னேஷன், ஐம் டூயிங் இட் ஃபார் மை செல்ஃப், மை ஃபேமிலி. கதை சொன்னார்ல, என் ஃபேமிலிக்காக நான் பண்ணுறேன். அந்த இன்கம் வச்சு அந்த ஒரு வை வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னாலே போதும், யாருமே மோட்டிவேட் பண்ண தேவையில்ல. நீங்கள் 10 இல்லை 12 கான்வர்சேஷன் கூட பண்ணலாம், 15 கான்வர்சேஷன் கூட பண்ணலாம். உங்களை வந்து கேட்கவே கூட அப்ளை நீங்கள் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு யூ ஷுட் டெல் யுவர் அப்ளை, நான் முடிச்சிட்டேன்னு சொல்லிட்டு உங்களுடைய வால்யூம், அந்த வால்யூம் பார்ட்லையும் உங்களுடைய டீம் சைஸ்லையுமே அது தெரிஞ்சிடும், ஓகேவா? நீங்கள் சொல்லணும் கூட அவசியம் இல்லை. ஸோ ஃபைண்ட் யூ டு ஒயிட் பார்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அகெயின் ஐம் எண்டிங் அப் வித் ஒன் பாயிண்ட். இது வந்து பிளெஸிங்ஸ் அடைஞ்ச ஒரு பிஸ்னஸ். பிளெஸிங்ஸ் இருக்கலாம், அந்த பிஸ்னஸ் கிடைக்கும். அப்போஸ் இஃப் ஆர் அ நியூ பர்சன் லைட்டாக எடுத்துக்காதீங்க. இது வந்து ஜஸ்ட் எட் அனதர், இது கிடையாது, எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டே இருக்கலாம். பட் வந்து வெளியில வந்து நிறைய விஷயங்கள் வந்து நெகட்டிவா நடந்து நம்மளை வந்து அட்டாக் பண்ணும்போது நிறைய இடத்துல வந்து மணி தான் வில் கிவ் அஸ் சம் ஒரு ப்ரீதிங் டைமாக நம்ம கொடுக்கும், ஓகேவா? மணி இருந்து கஷ்டப்படுறதுக்கும் மணி இல்லாத கஷ்டப்படுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் ஃபார் திஸ் மந்த். ஸ்டார்ட் ஃப்ரம் டுடே. 2 நாள் ரிலாக்ஸ் ஆகிக்கிறேன், நான் முடிச்சுட்டேன் டிவின்னு சொல்லிட்டு ரிலாக்ஸ் ஆகாம, ஓகே போன மந்த் 31 days செஞ்சு, இந்த மந்த் ஒன்லி 30 days, ஐ ஹேவ் 1 day லெசன் சொல்லிட்டு அந்த ஒரு இதோட ஃபர்ஸ்ட் டேலேருந்து லெட் அஸ் ஸ்டார்ட் அவர் ஒர்க் எத்திக்ஸ். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓவர் டு யூ. தேங்க்ஸ் தீபாஜி. கேம்ஸ், anybody else want to add anything? கேம் பேசலாமா? Yes, Cam. ரைட், சூப்பர். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த லீடர்ஸ் ஃபார் ஹியர். ஒரு சேஞ்ச் ஆஃப் டைம், பட் மோஸ்ட் ப்ரெடிக்டபிள் லீடர்ஸ் யாருன்னா அந்த வாட் எவர் இட் டேக்ஸ். ரைட், நான் அந்த அசோசியேஷன்ல இருக்கேன்னு சொல்றவங்க எல்லாருமே. ஸோ கூடோஸ் எல்லாருக்குமே. நீங்கள் நம்ம செல்ஃப் அப்ரிஷியேட் பண்ணிக்கலாமா? ரைட், ஒரு ஆர்ட் இன் லவ் போடலாமா? கண்டிப்பா போட்டுக்கலாம். ரைட், யூ டிசர்வ் தட். சூப்பர். ஏன்னா எனக்கு சேஞ்ச் ஆஃப் உடனே நம்ம ரெசிஸ்ட் பண்ணல. ரைட், என்ன டைமை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கோம்ல, அதுதான் முக்கியம். பீயிங் அந்த ஃபிளெக்சிபிள். ரைட்,
வெறப்பா இல்லாம பீயிங் ஃபிளெக்சிபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது. ரைட், அண்டர்ஸ்டாண்டிங் ஏன் அதை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, ஒரு நல்ல ரீசனுக்காக தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ரைட், சூப்பர். ஸோ பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் த லீடர்ஸ். நீங்க வந்து மார்ச் மார்ச் எப்படி வேணா போயிருக்கலாம். ரைட், உங்களுக்கு சுமாரா போயிருந்தா தட்ஸ் ஓகே. ரைட், வி ஹாவ் அந்த ரிமைனிங் ரெஸ்ட் ஆஃப் த இயர் டு ராக். ரைட், மோஸ்ட் பிளஸிங் பிஸ்னஸ் நம்மளோட பிஸ்னஸ் ஆக்சுவலா. பிகாஸ் யூ கேன் ரீஸ்டார்ட் அகைன். மற்ற எந்த பிஸ்னஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு ரீஸ்டார்ட் கொடுக்க முடியுமா உடனேன்னு தெரியாது. பட் நம்ம பிஸ்னஸ்ல இட் வில் forgive us. Right? We can immediately get restarted. If you're already in full form, ஐயோ proud of you. So many of you are like that. The photos, உங்களுடைய when you're applying posted the appreciation messages, அதுதான் எனக்கு நான் சொல்லிட்டே இருப்பேன். நமக்கு ரொம்ப கஷ்டம், இந்த பிசினஸ் பண்றது கஷ்டம்னு நினைக்கிறப்போ யாரோ ஒருத்தங்க அசால்ட்டா பெரிய ஆர்டரை க்ளோஸ் பண்ணி போஸ்ட் பண்ணுவாங்க குரூப்ல. ரைட், ஸோ someone somewhere is always proving that this business really works. And especially இந்த லீடர்ஷிப் இதுக்கு போயிட்டு அப்புறம் இன்னும் பயங்கர ரெஸ்பெக்ட். அமௌண்ட் ஆஃப் சேலஞ்சஸ் Amway has, ஐயோ, and they had to hurdle through it. எவ்வளோ யோசிக்கணும் அவங்க ஒரு விஷயத்தையும். கவர்மெண்ட் ரெகுலேஷன் ஃபார்மாலிட்டிஸ்ல இருந்து எல்லாத்தையும், டிஸ்ட்ரிபியூட்டருடைய வெல்ஃபேரை யோசிக்கணும். ஸோ மெனி ஹெட்ஏக்ஸ் ஆர் தேர். ரைட், ஒரு செகண்ட் ஷூ எடுத்து அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல போய் உட்கார்ந்தா இட் இஸ் லைக் அன்இமேஜினபிள். ரைட், ஆனா வாட் எவர் இட் டேக்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டருக்காக தே ஆர் டூயிங் சோ மெனி திங்ஸ். இது வந்து உங்களுக்கு எவ்வளவு தூரம் புரிய வைக்க முடியும் தெரியல. பட் ஆஸ் யூ grow in this business and as you get into higher levels, you will understand lot of things. Okay, so hang on. நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே இல்லை, வெளில ரொம்ப ரொம்ப பயத்துல இருக்காங்க, ரொம்ப ரொம்ப அன்சர்டனா இருக்காங்க. என்ன பண்ண போறோம், எங்க என்ன பண்ண போகுது, வேலை இருக்குமா இல்லையான்னு தெரியல. ரைட், தேங்க் காட் நமக்கு அந்த நிலைமை இல்லை. பிகாஸ் we have an opportunity to turn things around. Right, and we have an incredible lamplighters system, amazing uplines. So count your blessings and we can rock. ஏப்ரல்ல தெரிக்க விடலாம். Looking forward for all the excitement, growth and a lot of exciting announcements. Last month for 3NPV Club, அதுக்கப்புறம் பிளான் ட்ரிப் இருக்கு. ஸோ லுக்கிங் ஃபார்வர்ட், கெட் எக்ஸைட்டட், தெரிக்க விடலாம். தேங்க்ஸ், கேம் பேக் டு யூ. சான்சல ஒவ்வொரு லீடரும் ஒவ்வொரு டாபிக், பட் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். Anybody else? Akhila, you want to add anything? Yeah, Satish. So, congratulations, all of you. I'm sure நம்ம எல்லாருமே we have given our best for the month of March, and we are super aligned and super charged up. And the big momentum is on Lamplighters பொறுத்த வரைக்கும், and Amway business பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அந்த குரூப் மொமெண்டமோட வளர்றது வந்து has always been அந்த க்ரூசிங் மோட்ல வந்து நம்மளால பண்ண முடியும். ஸோ இந்த மொமெண்டம்ல ஹவு கேன் ஐ பார்ட்டிசிபேட், நான் ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஹவு கேன் ஐ கோ ஆன் ஃபுல் த்ராட்டில், அது வந்து நம்ம யோசிச்சா போதும். அண்ட் ரொம்ப முக்கியமா பண்ண வேண்டியது இஸ் வி ஹாவ் டு டூ திஸ் வித் ஹாப்பி ஹார்ட். a lot of times நம்ம வந்து அந்த ஜோஷா ஒர்க் பண்றப்போ சம்டைம்ஸ் we may feel a little overwhelmed. ஸோ அந்த இடத்துல வந்து how do I ground myself back and how do I go on full throttle mode அப்படிங்கறத யோசிக்கணும். And as Gayatri ji mentioned, definitely reach out to your uplines for any support. I am that upline அப்படின்னு நம்ம யோசிக்காம டெஃபினட்டா whatever wherever ஒரு சின்ன விஷயம் comes to your mind, just discuss. You may get a different idea or a different perspective அந்த ஒரு சின்ன ரீசன்காக தான். And you will always feel you are backed up. அந்த ஒரு reassurance is something that will give us ஒரு sense of security ஓட அந்த momentum வந்து எடுத்துட்டு போறதுக்கு. So all the very best. Back to you, Satish. தேங்க்ஸ் அகிலா. சரி, நான் வந்து குயிக்கா என்னென்ன இந்த மாசத்தோட கேம் சொல்லிடுறேன். பட் பிஃபோர் தட் வி ஹாவ் இந்த இயர் முடியறதுக்கு, பிஸ்னஸ் இயர் முடியறதுக்கு we have 5 more months to go. ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர் 1ஆம் தேதி நம்ம பிஸ்னஸோட நியூ இயர், பிஸ்னஸ் இயர். ரைட்டா? சரி. அண்ட் நான் எப்போதும் சொல்ற மாதிரி
ஆமேவோட இந்தியாவோட 30வது வருஷம் ஆனிவர்சரி 2028 நடக்க போகுது. ஆமே குளோபலோட 70வது வருஷம் ஆனிவர்சரி 2029 நடக்க போகுது. ஸோ வி ஹேட் அ மீட்டிங் வித் ஆல் ஆமே இந்தியாவோட ஹெட்டோட நேற்று மீட் பண்ணோம். நிறைய விஷயங்கள் தே வாண்ட் டு லான்ச். எப்போ லான்ச் பண்ண போறாங்க? நெக்ஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ்ல லான்ச் பண்ண போறாங்க. growth டிரைவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அடுத்த ட்ரிப் எங்க போக போறோம், எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் இன்க்ரீஸ் ஆக போகுது, ஏன்னா நம்மளுக்கு வந்து பிளாட்டினம் ஃபவுண்டர் பிளாட்டினம் ஆனால் எவ்வளோ வாட் இஸ் தேர் இன் இட் ஃபார் அஸ், தட்ஸ் அ ட்ரூ பார்ட்னர்ஷிப். தட்ஸ் அ அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்க ஒரே டிஸ்ட்ரிபியூட்டர் நம்ம மட்டும்தான். ரைட்டா? சரி. ஸோ வந்து அதெல்லாம் வந்து ஜூலை எண்டில் தே லான்ச். ரைட். அண்ட் இப்போலேருந்து ஃபேஸ் டு ஃபேஸ்க்குள்ள என்ன பண்ண போறோம்? இப்போலேருந்து செப்டம்பர் 1ஆம் தேதிக்குள்ள என்ன பண்ண போறோம்? 5 months இருக்கு. 5 months அப்படின்னா ஆவரேஜா 150 days இருக்கு. என்ன பண்ண போறோம்? ரைட்டா? நான் வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு கான்செப்ட் ஒன்று இருக்கு. ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால், ஆக்ட் நவ். பெருசா யோசிங்க, ஸ்டார்ட் ஸ்மால், சின்னதா ஆரம்பிச்சிருங்க. ஆக்ட் நவ், அந்த சின்னதா அந்த ஆக்ஷனை இமீடியட்டா பண்ண ஆரம்பிச்சிருங்க. டோன்ட் வெயிட். நாளைக்கு பண்றேன், நாளான்னைக்கு பண்றேன், அடுத்த வாரம் பண்றேன், அடுத்த மாசம் பண்றேன், செப்டம்பர் மாசம் பண்றேன், இது முடியட்டும், அது முடியட்டும், இந்த பிரச்சனை முடியட்டும், அந்த பிரச்சனை முடியட்டும், குழந்தைங்க வளரட்டும், குழந்தைங்க. ரைட்டா? ஸோ ட்ரீம் பிக், ஸ்டார்ட் ஸ்மால், ஆக்ட் நவ். நீங்க வந்து படுத்த படுக்கையா இருக்கவன் வந்து என்ன சொல்லுவாங்க சுத்தி இருக்கவங்க? அவனே என்ன யோசிச்சுப்பான்? படுத்த படுக்கையா இருக்க ஒருத்தன் எந்திரிச்சு உட்காந்துட்டா போதும். த நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப். எந்திரிச்சு உட்கார்ந்தவன என்ன சொல்லுவாங்க? இல்ல அவன் என்ன யோசிப்பான்? எந்திரிச்சு நின்னுட்டா போதும். எந்திரிச்சு நிக்கிறவன என்ன சொல்லுவாங்க? அவன் பாத்ரூம், அவன் வேலையை அவன் பண்ணிட்டு வந்துட்டா போதும். அவன் ரெஸ்ட் ரூமுக்கு தானா போயிட்டு வந்துட்டா போதும், ஹெல்ப் இல்லாம. ஒன்ஸ் வந்து அவன் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துட்டா என்ன சொல்லுவாங்க? இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா நடக்கலாம், வீட்டை விட்டு வெளில போய் வாக்கிங் போலாம், நடக்கலாம். நடந்துட்டு என்ன சொல்லுவாங்க? ஓட ட்ரை பண்ணு. த நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். ரைட்டா? அது மாதிரி நீங்க இந்த பிசினஸ்ல நீங்களே முடிவு எடுத்துக்கணும். நான் வேறாமே ரைட் நான் ஒரு நாளைக்கு 10 கான்வர்சேஷன். இந்த மாதிரி ஒரு பிசினஸ் இருக்கு, பார்ட் டைம், இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, சோஷியல் மீடியால வேலை பார்க்கலாம். We will provide you the training. We have a community. That community will guide you, train you. அந்த கம்யூனிட்டியில இருக்கவங்க கிட்டத்தட்ட 2 decades of experience in this industry. நான் சில டீடைல்ஸ் அனுப்புறேன், கோ த்ரூ பண்ணு. ஓகேன்னா ஃபர்தர் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன், இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இதுதான் கான்வர்சேஷன், எவ்ரி சிங்கிள் டே பிசினஸ் கான்வர்சேஷன். ஒரு சைடு ப்ராடக்ட் கான்வர்சேஷன். ஏன்னோ இது இது இந்த கான்வர்சேஷன் எப்படி பண்ணணும்னு we will completely train you. Don't worry. குட்டி குட்டி விஷயம், பெரிய பெரிய விஷயம். நேற்று ஒரு புது டவுன்லைன் ஸ்டார்ட் பண்ணாங்க, அவ்வளோ கேள்வி கேட்டாங்க. இது எப்படி சதீஷ், அது எப்படி சதீஷ். ஐ டோல்ட் ஹர் ஆல் ஒன் திங், பி இன் த கேம், பி இன் டு த சிஸ்டம். அன்னைக்கு கூட நான் சொல்றேன், சிஸ்டமுக்கு வந்து there is an acronym. Save yourself some time, energy and money. System, save yourself some time, எனர்ஜி அண்ட் மணி. உங்க டைமை, உங்க எனர்ஜியை, உங்க மணியை சிஸ்டம்ல பிளக்இன் பண்றது மூலியமா, இந்த கம்யூனிட்டிக்குள்ள வர்றது மூலியமா யூ வில் சேவ். ரைட்டா? ஸோ இந்த கான்வர்சேஷன் எப்படி பண்றது? இது ஒரு நாளைக்கு ஒரு 10 கான்வர்சேஷன் பண்ண முடியும், ஒரு மாசத்துல 300 கான்வர்சேஷன் பண்ண முடியும்னா யூஆர் பார்ட் ஆஃப் இன்னர் சர்க்கிள். அதான் இன்னர் சர்க்கிள். இன்னைக்கு பை த வே சில பிராண்ட் நியூ மக்கள் இருக்கீங்க, சில டெர்மினாலஜி உங்களுக்கு புரியல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு we will guide you, we will train you. அந்த டெர்மினாலஜிலாம் என்னன்றது சிம்பிள் காமன் சென்ஸ் எல்லாமே. ரைட்டா? சரி. ஸோ வந்து அடுத்து இப்போ நான் வந்து இது வரைக்கும் நான் 100 பாயிண்ட் டர்னர் கூட பண்ணதில்லை சதீஷ். தட்ஸ் படுத்திருக்காள் எந்திரிச்சு உட்காடுறது. தட் 10,000 ரூபாய் டர்ன் ஓவர் இந்த மந்த். எனக்கு 10,000 ரொம்ப பெருசா இருக்கு. ஓகே, பிரச்சனை கிடையாது. இந்த மாசம் 5,000 டர்ன் ஓவர், ஒரு 5 கிளைண்ட், 10 கிளைண்ட் கான்வர்சேஷன் ஃபர்ஸ்ட் டைமா நான் பண்ண போறேன். ஸ்டேட்டஸ் போட போறேன், அப்ளைன் கூட என்கொயரி கனெக்ட் பண்ண போறேன், நான் புதுசா சில ப்ராடக்ட் ரேஞ்சஸ் பத்தி கத்துக்க போறேன். த நெக்ஸ்ட் இமீடியட் ஸ்டெப், நான் ஆல்ரெடி 100 பாயிண்ட் பண்ணிருக்கேன். லெட் மீ ஒர்க் டுவர்ட்ஸ் 300 PV கிளப். இந்த வருஷம் வந்து மே 8ஆம் தேதி பிளான்ட்டுக்கு போக போறோம். இந்த வர கமிங் மே 8ஆம் தேதி நம்மளோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட் திண்டுக்கல்ல இருக்கு. அதுக்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்கு குவாலிஃபிகேஷனுக்கு. எனிபடி கேன் குவாலிஃபை. ரைட்டா? ஸோ தட்ஸ் அனதர் திங். ரைட்டா? இந்த சைடு இன்னர் சர்க்கிள்குள்ள வர போறேன். SMW நம்பர்ஸ், SMW
SMW சண்டே மண்டே வெனஸ்டே நம்மளோட ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ், ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ல நம்பர்ஸ். இந்த மாசம் நான் வந்து போன மாசம் நான் ஒரு சைனப் கூட பண்ணல. இந்த மாசம் நான் 3 சைனப் பண்ணலாமா, 5 சைனப் பண்ணலாமா, அஸ் அ டீம் 10 சைனப் பண்ணலாமா? சரி, போன மாசம் ஆல்ரெடி நாங்க 10 சைனப் பண்ணிட்டோம். அஸ் அ டீம் நாங்க 20 சைனப் பண்ணலாமா? கேன் வி டபுள் ஆர் செல்ஸ்? வாட் இஸ் த நெக்ஸ்ட் ரோட் மேப்? அடுத்து என்ன பண்ண போறேன்? அதுதான் நீங்க வந்து யோசிக்கணும். எங்களுக்கு யூ லெட் அஸ் நோ தட் கனெக்ஷன். லெட் அஸ் நோ, சதீஷ் இதான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். உங்க அப்ளைன்ட்டு சொல்லுங்க, பிளாட்டினம்ட்டு சொல்லுங்க, ஃபவுண்டர் பிளாட்டினம்ட்டு சொல்லுங்க. இதுதான் நாங்க பிளான் பண்ணிருக்கோம், இதுதான் ஐ வாண்ட் டு டூ. இந்த இடத்துல எனக்கு ஹெல்ப் வேணும், இந்த இடம் எனக்கு புரியல, இந்த இடம் எனக்கு புரியுது, பண்ணணும்னு தோணுது, தேவை இருக்கு, பட் ஸ்டில் சம்திங் இஸ் ஸ்டாப்பிங் மீ. லேசினஸ் இஸ் டேக்கிங் ஓவர், டிஸ்ட்ராக்ஷன் இஸ் டேக்கிங் ஓவர், இல்ல ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர், இல்ல ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன், இல்ல ஃபியர் ஆஃப் பீப்புள். எவனோ ஒருத்தன் போன மாசம் என்ன ஒருத்தன் கலாய்ச்சிட்டான் ஹெவியா. அவன் கலாய்ச்சதை விட்டு என்னால கடந்து வர முடியல. ஐ எம் ஸ்டில் மில்கிங் தட் பேட் கான்வர்சேஷன். சொல்லுவாங்க, இட் இஸ் நாட் த பேட் டே, இட் இஸ் பேட் 10 மினிட்ஸ். பட் த mediocre people will milk that bad 10 minutes for the rest of the day, rest of the week, rest of the life. Some of you need to overcome. ஒரு மேட்ச்ல சஞ்சு சாம்சன் டக் அவுட் ஆனா அடுத்த மேட்ச் ஓன் ஆள மாட்டாரு. அதுல இருந்து கத்துட்டு அடுத்த மேட்ச்ல செஞ்சுரி போடலாமோன்னு யோசிப்பாரு. ஒரு படம் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா I'll quit மூவி இண்டஸ்ட்ரி சொல்ல மாட்டாங்க. ஒரு எலெக்ஷன்ல தோத்துட்டா அவ்வளவுதான், பார்ட்டியை டெமாலிஷ் பண்றேன்னு சொல்ல மாட்டாங்க. அடுத்த எலெக்ஷன் they'll work, அடுத்த மூவி they'll work on, அடுத்த மேட்ச் they'll work on. இது வந்து சக்சஸ்ஃபுல் ரிச் பீப்புள் எல்லாருக்குமே இருக்கிற குவாலிட்டி. மீடியோக்கர் பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஒரு கான்வர்சேஷன், ஒரு ஃபெயிலியர், ஒரு ரிஜெக்ஷன், ஒரு நான் நினைச்சது நடக்கல, கில்ட்டி கான்சியஸ்னஸ், இந்த மாதிரி பல குப்பைகளை சேர்த்துப்பாங்க. அந்த குப்பையெல்லாம் கழட்டி விடுறதுக்கு தான் நம்ம அப்போ செஷன்ஸ் எல்லாம் பண்ணி நம்ம நிறைய வி ட்ரெயின் பீப்புள், ரைட்டா? சரி, ஸ்டே இன் த கேம். இதுல வந்து ஐ வாஸ் டெல்லிங், அடுத்த 5 monthsக்கு ஏதாவது ஒரு கேம் பிளான் பண்ணலாமா, இதை பண்ணலாமான்னா இன்னர் சர்க்கிள் இஸ் த கேம் பிளான். எஸ் ஆர் நோ? எவ்ரி சிங்கிள் இதுல வேற பிசினஸே வேற வேலையே கிடையாது. இட்ஸ் ஆல் அபவுட் கான்வர்சேஷன்ஸ். வாய் தான் உங்க ஏடிஎம், வாய் தான் உங்க காசு. பேசுனா காசு, பேசுறனா லாஸ். பேசுனா காசு, பட் அது எப்படி பேசணும், யார்கிட்ட பேசணும், டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ணணும், அந்த கியூரியாசிட்டி எப்படி பில்ட் பண்ணணும், குவாலிட்டி கான்டாக்டை எதை ஃபர்ஸ்ட் பிச்சின் பண்ணணும், உங்க பர்சோனா, உங்களோட பிராண்ட் பில்டிங் எப்படி பண்ணிக்கணும், அதெல்லாம் தான் there is a technique, there is a teaching, there is a learning. We'll train you, we'll teach you. But தீபாஜி சொன்ன மாதிரி எல்லாத்தோட இம்பார்ட்டன்ட், you need to know why you build this business. எதுக்காக நான் இந்த பிசினஸ்ல இருக்கேன்? why am I here, where am I going? அடுத்த 2 years எனக்கு என்ன வேணும், அடுத்த 3 years எனக்கு என்ன வேணும், how old is my kid, how old is my parents, what am I going to do for them? எனக்கு நான் என்ன பண்ண, where am I right now, எவ்வளவு டெப்ட் வச்சிருக்கேன், what is my plan, என்ன பண்ண போறேன், how am I going to design my future? Success is a planned event. Success default நடக்காது. It's a planned event. Any successful event is a planned event. IPL அப்படியே நடத்த முடியாது. They need to plan IPL. ஒரு மூவியை 8 வருஷமா துரந்தர் எடுத்துட்டு இருக்காங்களாமா. 8 வருஷமா. ஃபர்ஸ்ட் பார்ட் எடுத்துட்டு ஹிட் ஆகி செகண்ட் பார்ட் எடுக்கிற கதையெல்லாம் கிடையாது. 7.5 மணி நேரம் படத்தை எடுத்துருக்கானுங்க. They don't even know இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இந்த படம் எடுத்துட்டு இருக்கப்போ ஆட்சி மாறிடுமா, ஆட்சி மாறினா இந்த படம் வந்திருக்காது. எஸ் ஆர் நோ? There's so much politics into it. Sensitive topic. சென்சார் போர்டு விடுவாங்களா, படம் ஹிட் ஆகுமா, they don't know. பட் அந்த கான்ஃபிடன்ஸ், அந்த ஜென்யூனா, அந்த ஒரு அந்த 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 இன்னசென்ஸோட ட்ரை பண்றது. நான் இது ஐ பிலீவ் இன் மை ஸ்கிரிப்ட், ஐ பிலீவ் இன் தி ஸ்டோரி டெல்லிங், இதை சொல்லலாம், மக்கள் ஏத்துப்பாங்க. அதுதான் இன்னைக்கு வந்து நேஷனல் வைடு பேசிட்டு இருக்காங்க, துரந்தர் பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு. 8 வருஷம் ராப்பகலா. Some of them gained 20 kg, lost 20 kg, gained 20 kg. Some of them வேற என்ன ப்ராஜெக்டும் 8 வருஷமா they didn't even sign up. நம்ம வந்து ஒரு மாசம் ஃபோக்கஸ்டா ஒரு வேலை, ஒரு உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு 10 கான்வர்சேஷன், ஸ்டேட்டஸ் போடுறது, ஸ்டோரிஸ் போடுறது, ஆன்லைன்ல மீட்டிங் அட்டென்ட் பண்றது, திஸ் வில் சேஞ்ச் யுவர் லைஃப் அப்படின்னா மக்கள் வந்து அதுதான் end of the day that one thought is more important, right? சரி, ஸோ வந்து couple of announcements.
நம்பர் ஒன் வந்து நெக்ஸ்ட் சண்டே, கம்மிங் சண்டே ஏப்ரல் 5 ஈவினிங் 5 மணிக்கு வேளச்சேரி ஆம்வே ஸ்டோர்ல நம்மளோட டீம் கேதரிங் இருக்க போகுது. எப்போ? கம்மிங் சண்டே ஈவினிங் 5 o'clock. சரியா? சரி. த நெக்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட், தேங்க்ஸ் டு அகிலா. த நெக்ஸ்ட் சண்டே, நெக்ஸ்ட் வீக்கெண்ட், இந்த வாட்டி வந்து ஆல் வீக்கெண்ட்ஸ் we are tied up. The next weekend Amway is doing exclusive Queen session with I chef. think that is on a Saturday, 11th. Oh, okay. 11th of April. Yeah, 11th Saturday, Amway is doing a exclusive Queen demo session. ஒரு ஃபேமஸ் செஃப் ஒருத்தர் ஹையர் பண்ணி அவரு நம்மளுக்காக குயின் குக்வேர்ல நம்ம கேட்குற டிஷ் எல்லாம் செஞ்சு காட்ட போறாரு. த ஆப்டிமம் யூசேஜ் ஆஃப் அவர் குயின் குக்வேர் எப்போ நடக்க போகுது? த ஃபாலோயிங் சாட்டர்டே ஈவினிங் அட் 4:30 p.m. ஸோ 2 இம்பார்ட்டன்ட் கேதரிங். அது வந்து உங்களோட குவாலிட்டி கிளைண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரலாம். நீங்க பீப்புள் ஹூ லவ் குக்கிங், பீப்புள் லவ் அந்த கிச்சன்ல வந்து கிச்சன் மேல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க. நிறைய மென்னா இருக்கட்டும் உமனா இருக்கட்டும், தே லவ் குக்கிங், தே வாண்ட் டு ஈட் ஹெல்தி ஃபுட். ஆயில் இல்லாம சாப்பிடணும். டாக்டர் சொல்லுவாங்க உனக்கு ஃபேட்டி லிவர், ஆயில் சாப்பிடக்கூடாது. வாட் எவர், யூ கேன் இன்வைட் for that event. Get in touch with us. But coming Sunday, we are going to have a team meet gathering. Monthly once we all meet. That's going to happen. In fact, 18th of this month, ஒரு ஃபவுண்டர்ஸ் ட்ரிபிள் டைமண்ட் கூட ஒரு செஷன் கேட்டுட்டு இருக்கோம். ஃபவுண்டர்ஸ் ட்ரிபிள் டைமண்ட் கூட, ஃபவுண்டர்ஸ் ட்ரிபிள் டைமண்ட் லெகசி டைமண்ட். அவர் 45 வருஷமா இந்த பிசினஸ்ல இருக்கிறார். 45 years into this business. 45 years into this business. He's retired in his late 20s. He's in 60s now. அவரோட ஒரு he's from US and he's here in India. அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கோம். இந்த வீக்குள்ள உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்றோம். அது எப்போ நடக்குது, என்ன நடக்குது, எப்படி நடக்குது எல்லாமே சொல்றோம். ஸோ ஸ்டே டியூன். இஃப் யூ ஒரு எதுவுமே மெஷர் பண்ணோம்னா அது நல்லா நடக்கும். எஸ் ஆர் நோ? மெஷர் பண்ணோம் அப்படின்னா அது நல்லா நடக்கும். எனிதிங் திஸ் பிளாக் பெல்ட், 6 சிக்மா எல்லாம் சொல்லுவாங்க. when you measure something, growth is any big corporate, they measure their effort, they have a process in place, right? So if you are somebody, நான் அடுத்த 5 months I'm ready to be part of the inner circle அப்படின்னு நினைச்சீங்கன்னா, we are planning for a measuring. நீங்களே செல்ஃபா மெஷர் பண்ணிக்கலாம், நான் என்ன பண்றேன்னு சொல்லிட்டு. want to be part of that community, let me know. Register yourself, come, let me know. We'll give you some இந்த கேஜெட்ஸை யூஸ் பண்ணி, டெக்னாலஜி யூஸ் பண்ணி இந்த மெஷர்மெண்ட், இந்த செல்ஃபா மெஷர் பண்றது, இது எல்லாத்தையுமே வந்து சூப்பரா பண்ணலாம். அது எந்த ஒரு விஷயமே இது வேணுன்றதுக்கு ஒரு பவர் இருக்குல்ல, அதை விட பவர்ஃபுல்லான ஹியூமன் எமோஷன் என்ன தெரியுமா? இது தொலைச்சிடக்கூடாது, இல்ல தொலைச்சதுக்கு அப்புறம் ஒரு ஃபீல் வரும்ல, தொலைச்சதுக்கு அப்புறம் இருக்கிறப்ப அது அருமை தெரியும். தொலைச்சதுக்கு அப்புறம் டிசைர் நாட் டு லூஸ் வந்து பயங்கர பவர் அதிகம். இது ஒரு ஹியூமன் எமோஷன், ரைட்டா? அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே, ஒரு விஷயத்த ட்ராக் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அதை பிரேக் பண்ண கூடாதுன்றதுல வந்து மக்களுக்கு வந்து இமோஷன் ரொம்ப அதிகம். 10 நாள் ஒரு விஷயத்த ட்ராக் பண்ணிட்டேன் அப்படின்னா, 10 நாள் கஷ்டப்பட்டு ட்ராக் பண்ணிட்டோம், 11வது நாள் பிரேக் பண்ணக்கூடாது. அது மாதிரி ஜிம்முக்கு ஒரு வாரம் போயிட்டோம்னா 6வது நாள் ஜிம்முக்கு போகலன்னா ஒரு மாதிரி இருக்கும். சக்சஸ் அப்படிதான். ஒரு விஷயத்த ட்ராக் பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் பண்ணலன்னா தான் கஷ்டமா இருக்கும், ரைட்டா? அதே மாதிரி இந்த கம்யூனிட்டி, when you register, you let me know, let us know, let your platinum know, let your emeralds know, let your leaders know. இந்த மாதிரி நான் அடுத்த 5 months நான் ரெடியா இருக்கேன். ஐம் ரெடி டு 100%. லேம்ப் லைட் ஃபேஸ் டு ஃபேஸா இருக்கட்டும், இல்ல லேம்ப் லைட்டர்ஸ் டேவா இருக்கட்டும், என் டீம்ல இருந்து இவ்வளோ பேர் உட்கார போறாங்க, நெக்ஸ்ட் இயர் இஸ் மை இயர் அப்படின்ற கேம் பிளான்ல இருந்து லெட் அஸ் நோ. வி தாட் அதை அப்படியே டோட்டலா எல்லாரும் லான்ச் பண்ணிடலாம். அந்த கிளாஸ் இல்ல வேற எதுவும் இல்லை, இன்னர் சர்க்கிள் தான். பட் அந்த இன்னர் சர்க்கிளை எப்படி ட்ராக் பண்ண போறோம்ன்றது தான், ஹவு டு ட்ராக் ஆர் செல்ஸ்ன்றது தான் கேம். ஸோ ஐ பாஸ் ஆன் டு சார் அண்ட் மேம். சார், ஓவர் டு யூ சார், ஓவர் டு யூ மேம். Mushav is not host, she's talking from mine. Just a moment. Hi all, good morning. Super happy to get connected. Special month.
என்னோட பர்த்டே மந்த் அதனால. Okay, so happy to be here, so happy to get connected with each and every one of you in this birth ன்னு சொல்லலாம். அண்ட் மோர் தென் எனி திங் ஆம்வே வந்து என் லைஃப்பில் ஒரு மேஜிக் பண்ணோம் அப்படின்ட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல. பிகாஸ் த பேக்ரவுண்ட் வேர் வி கம் ஃப்ரம் அண்ட் யூனோ எவ்ரி திங் இந்த வெரி வெரி ஹம்பிள் பேக்ரவுண்ட்லேருந்து பட் ஆம்வே சேஞ்ச் த ஹோல் கேம். நோ தேங்க்ஸ் டு காட் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. யூனோ எங்களுக்கு அப்புறம் வர அடுத்த ஜென்ரேஷன் வந்து இட் வில் நாட் பி எனி திங் விச் வி ஹவ் ஹேட் பிஃபோர். இட் இஸ் சேஞ்சிங். ஆம்வே இஸ் சேஞ்சிங் த ஹோல் கேம், த லெகசி அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெஃபினட்டாக இன் லாஸ்ட் மந்த் பார்த்தோம் அப்படின்னா நிறைய ரீகுவாலிஃபிகேஷன், நிறைய பேர் யூனோ ஹூஎவர் வேர் தேர் நாட் இன் பிஸ்னஸ் ஃபார் சம் டைம், நிறைய பேர் ஹெல்த் ரீசனுக்காக திரும்பி வந்தாங்க. வந்துட்டு வந்தது மட்டும் இல்லாமல் செல்ஃப் யூஸ் பண்ண உடனே நம்மளோட ப்ராடக்ட்ஸ் யூனோ இட் வில் ஸ்பீக் ஃபார் இட் செல்ஃப். இல்லை அந்த டெஸ்டிமனினால தேவர் ஏபிள் டு டூ ரீட்டைல், நிறைய ரீகுவாலிஃபிகேஷன். ஸோ ஹாப்பி people are able to make money through this business. You know, the whole only thing we have to do in the business is not quit. நீங்க இருந்து ஒரு வேளை என்னால் இந்த 1 or 2 months என்னால் பண்ண முடியல அப்படின்னாலுமே ஸ்டே இன் த கேம், அட்டெண்ட் நோ அசோசியேஷன், ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுங்க. அகெயின் உங்களுக்கு யாரோ ஒரு லீடர் எங்கேயோ வந்து ஒரு ஸ்பார்க் கொடுப்பாங்க இது பண்ண முடியும் அப்படின்னு. இந்த பிஸ்னஸில் மட்டும்தான் இவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்க, என்னால் பண்ண முடியாது, என்னோட கஸ்டமர் அவங்க எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். இவங்க பண்ணுறாங்கன்னா என்னாலையும் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ஸ் ஒன்லி திஸ் பிஸ்னஸ் கிவ்ஸ். அந்த காம்படிஷனோ அந்த ஒரு நெகட்டிவ் ஃபீலிங்கோ நமக்கு கிடையவே கிடையாது. இது ஒரு கன்வென்ஷனல் பிஸ்னஸில் இருக்கீங்களோ இல்லை ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஓனராக இருக்கீங்க அப்படின்னா இது உங்களால் ரொம்பவே ரிலேட் பண்ண முடியும். ஸோ யூஆர் இன் த ரைட் பிளேஸ் அட் த ரைட் டைம். ஆம்வே இஸ் க்ரோயிங் பிக் டைம். யூனோ லெட்ஸ் ஆல் க்ரோ அண்ட் பிகம் இந்த டெக்கேடோட பில்லியனர்ஸ் ஆகிறதுக்கான எல்லா சான்சஸுமே இந்த காலில் இருக்க ஒவ்வொருத்தருக்குமே இருக்கு. விஷ் யூ ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் அ வண்டர்ஃபுல் ஏப்ரல் அஹெட். Hi, good morning. Congratulations. Congratulations for deciding to be an entrepreneur. Congratulations deciding to join this goal setting call. This is an amazing call. Initially in the call, we used to talk. The goal setting call is யார் யூஸ்வலாக பண்ணுவா, who does this, who does goal setting அப்படின்னா ஒரு ஆண்டர்ப்ரனர், ஒரு ஆர்கனைசேஷன் ஹெட், சிஇஓஸ், சிஐஓஸ், சிடிஓஸ், அவங்க தான் they'll have such calls. அண்ட் நம்ம எல்லாமே ஆண்டர்ப்ரனர்ஸ், ஹெட் ஆஃப் அவர் ஆர்கனைசேஷன், நம்ம இதை கரெக்டாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்போம். ஸோ தட் இஸ் வை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு யூ, பிகாஸ் நீங்கள் இந்த பிஸ்னஸை எடுத்து ஆண்டர்ப்ரனர் அப்படின்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. இது அட்டன் பண்ணுறதுனால யூ ஆர் ஷோயிங் தட் ஹவு சீரியஸ் யூ ஆர் இன் த பிஸ்னஸ். யார் வரல அப்படின்றது முக்கியம் இல்லை, யார் இருக்கோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நம்ம இருக்கோம். இந்த பிஸ்னஸ் ஒரு இந்த பிஸ்னஸோட பியூட்டி பேசிகிட்டே இருக்கலாம். அவ்வளோ இந்த பிஸ்னஸில் பொட்டென்ஷியல் இருக்குது, நம்மளால் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டடி ஒன்று ரீசெண்டாக அதை நான் பார்த்துட்டு இருந்தேன். இன்ஃபேக்ட் இந்த ஸ்டடி வர்றதுக்கு முன்னாடியே நாங்கள் பேசிகிட்டு இருப்போம், இந்த லீடர்ஷிப் லெவலில் பேசிகிட்டே இருப்போம் மற்ற ஆண்டர்ப்ரனர்ஸ் கூட. என்ன டாக் அப்படின்னா, யார் லாங் டர்மாக சர்வை பண்ணுறாங்க, அதிக நாள் உயிர் வாழக்கூடிய மக்கள் எந்த ஃபீல்ட்லேருந்து வராங்க அப்படின்னு பேசிகிட்டு இருப்போம். அதில் பார்த்தா பாலிட்டிக்ஸில் இருக்கவங்க லாங் லைஃப்பில் இருப்பாங்க அப்படின்னு நாங்கள் அப்சர்வ் பண்ணோம். நாங்கள் பண்ண அப்சர்வேஷனில் எங்களுக்கு தெரிஞ்ச லீடர்ஸ் எல்லாம் பார்த்தா எல்லாருமே மெஜாரிட்டி எவ்வளோ பர்சன்ட், 90% மேலே தேர் லிவிங் அ லாங் லைஃப். ஸோ இதுக்கு என்ன காரணம் இருக்கலாம், அதெல்லாம் நம்மளால் வேர்ட்ஸாக போட முடியல. பட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடுச்சு. பாலிடிக்ஸில் எப்படி பாலிடிக்ஸில் இவ்வளோ ப்ரெஷர் எடுக்கிறாங்க, ஹவு தே ஆர் லிவிங் ஃபார் லாங் லைஃப் அப்படின்னு தெரியல. பட் பாலிடிக்ஸில் இருந்தால் லாங் லைஃப் இருக்கும், ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்ற விஷயம் மட்டும் புரிஞ்சிடுச்சு. அப்போது ஒரு ஸ்டடியில் சொல்கிறாங்க, பாலிடிக்ஸில் இருக்கவங்க வேர்ல்ட்லேயே நாட் ஓன்லி இன் இந்தியா, குளோபலாக பாலிடிக்ஸில் இருக்கவங்க தே லிவ் அ லாங் லைஃப். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் தே வில் ஹேவ் ஒரு பேஷன் இருக்குமா, தே வில் பி எக்ஸைட்டட் அபவுட் தேர் கோல்ஸ். நெக்ஸ்ட் என்ன டெய்லி டார்கெட்ஸ், டெய்லி கோல்ஸ், அந்த மாதிரி விஷயங்கள் வச்சுட்டே இருப்பாங்களாம். பிகாஸ் அவங்களுக்கு ஒரு பேஷன் இருக்கிறதுனால, ஒரு எக்ஸைட்மெண்ட் ஃபேக்டர் இருக்கிறதுனால அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு உண்டான கோல் வச்சுட்டே இருப்பாங்களாம். இந்த கோலை அவங்களால இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா இந்த எலெக்ஷன் நடக்கிறது, வேரியஸ் எலெக்ஷன்ஸ் நடக்குது இல்லையா, இதெல்லாம் கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும்.
அதுக்கப்புறம் குரூப்பில் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, ஆப்போசிட் பார்ட்டி ஏதோ ஒன்று சொல்கிறது, அதுக்காக இவங்க வந்து ப்ரிப்பேர்டாக இருக்கிறது, ஷார்ப்பாக இருக்கிறது. எப்போவுமே என்ன நடக்குது அதை எப்படி வந்து அவங்களுக்கு சாதகமாக ஆக்கிக்கலாம், எந்த ஒரு காசுக்காக போராடலாம், இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க எப்போதுமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து என்ன அப்படின்னா, நெக்ஸ்ட் வந்து தேர் ஆல்வேஸ் சரௌண்டட் பை பீப்புள். ஒரு 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 பொலிட்டிஷியனா தனியாக இருக்கிற பொலிட்டிஷியன் சொல்ல முடியாது. அவங்களுக்கு ஒரு கட்சி இருக்கும், அந்த கட்சிக்கு ஒரு கும்பல் இருக்கும், அந்த கட்சி மாநாடு பண்ணோம், அதை அப்போஸ் பண்ணுற சில பேர் இருப்பான், அதை ஆதரிக்கிற சில பேர் இருப்பான். எப்போவுமே இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கும். பட் தேல் பி இந்த மிடில் ஆஃப் பீப்புள். எப்போதுமே ஒரு அந்த பீப்புளுக்கு மத்தியில் இருப்பாங்க. இதெல்லாம் இருக்கிறதுனால தான் அவங்களால வந்து லாங் லைஃப் இருக்க முடியுது அப்படின்னு இந்த ஸ்டடி. இதை பார்த்தோன்னா அப்படியே ஆம்பேக் ரிலேட் பண்ணுறேன். இப்போ நம்ம இது நான் சொல்றது எல்லாமே இந்த பாலிடிக்ஸ்ன்ற வார்த்தையை எடுத்துட்டு ஆமேன் போட்டு பாருங்க, இது எல்லாமே உண்மையா இருக்கும். ஒரே ஒரு விஷயம் வந்து இங்க வந்து நம்மள பப்ளிக்கா யாரும் போய் சொல்ல போறது இல்லை, நம்ம கலாய்ப்பாங்க இல்லையா, நம்மள போஸ்டர் போட்டு டிவியில போட்டு பேப்பர்ல போய் யாரும் பேச போறது இல்லை. ஆனால் நம்ம இனிஷியலா இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்மளை கலாய்க்கக்கூடிய சொந்தக்காரங்க, ஃப்ரெண்ட்ஸு, கலீக்ஸ் எல்லாருமே இருப்பாங்க இல்லையா. ஸோ நம்மளுக்கு இது எல்லாமே நடக்குது. அப்போ வந்து லாங் லைஃபுக்கு வந்து ஆம்பேஸ் வந்து ஒரு பிக்கெஸ்ட் ஷார்ட்கட். ஸோ யாரெல்லாம் லாங் லைஃப் இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, ஹெல்த்தியா இருக்குன்னு ஆசைப்படுறீங்களோ, ஆம்பேஸ் ஒன் வே. ஓகே, இது ஃபர்ஸ்ட். செகண்ட் வந்து இப்போ so many things are happening around the world, யூனோ. இது எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து நம்மளை வந்து எவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டாக வச்சிருக்கணும் அப்படின்னா, ஆம்பே இஸ் சச் அ வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. நம்ம பேசிட்டே இருப்போம். ஏன்னோ இந்த கம்யூனிஸ்ட் வந்து ஒரு காலத்தில் வந்து கம்யூனிசம் வந்து இஸ் டேக்கிங் ஒரு ஹோல் வேர்ல்டு. எல்லாம் எங்கே பார்த்தாலும் கம்யூனிசம், கண்ட்ரிஸ் ஆர் அடாப்டிங் கம்யூனிசம். அதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது வந்து யுஎஸ் ஒன் கண்ட்ரி, நிறைய கண்ட்ரி தே டிசைடட் நோ, நம்ம வந்து டெமோக்ரஸியாகவே இருப்போம், வி வில் நாட் பிகம் அ கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு முடிவெடுத்தாங்க. ரிச் அண்ட் ஜே வந்து இதே கொஸ்டின் அவங்களுக்கு இருந்துச்சு, ஹவு டு வி டேக் திஸ் டு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி? இது வந்து ஒரு ஃப்ரீ என்டர்பிரைஸ் மாடல் ஆச்சு. இதை வந்து நம்மளால வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ்க்கு எடுத்துட்டு போக முடியுமா? கேன் ஆம்பே பிஸ்னஸ் கோ டு அ கண்ட்ரி லைக் ரஷ்யா? கேன் இட் கோ டு அ கண்ட்ரி லைக் சைனா அப்படின்னு அவங்க கேட்கும்போது, இந்த கண்ட்ரிஸ்லாம் ஆம்பே டிட் குட் பிகாஸ் ரிச் அண்ட் ஜே சேஸ் ஃப்ரீ என்டர்பிரைஸ் ஏதாவது ஒரு ரியல் ஆண்டர்பிரினர்ஷிப் அண்ட் தே செட் வி ஸ்டாண்ட் அகேன்ஸ்ட் கம்யூனிசம். ஸ்டேட் கண்ட்ரோல்டுக்கு அகேன்ஸ்டாக நாங்கள் நிற்கிறோம். வி ஆர் ஃபார் ஃப்ரீ என்டர்பிரைஸ் அண்ட் வி ஆர் அகேன்ஸ்ட் கம்யூனிசம். தே ஸ்டுட். அண்ட் த வேவ் ஆஃப் கம்யூனிசம் இப்போ அப்போ மாதிரி இல்லை. இப்போ ஒன்லி வெரி ஃபியூ கண்ட்ரிஸ் கம்பேர்ட் டு டெமோக்ரஸி, கம்பேர்ட் டு ஃப்ரீ என்டர்பிரைஸ். டுடே வாட் இஸ் சர்வைவ்ட்னா ஃப்ரீ என்டர்பிரைஸ் இஸ் சர்வைவ்ட். யூனோ, உங்களுடைய பரம்பரையில் நீங்கள் வந்து ஏற்கனவே பணக்காராக இருந்திருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஒரு ஹம்பிள் பேக்ரவுண்ட் எங்களை மாதிரி இருந்திருக்கலாம். ஆனால் உங்களுடைய ஃபேமிலியில் ஒரு டேர்னிங் பாயிண்ட் எடுக்கிற அந்த ஒரு சுச்சுவேஷன், அந்த ஒரு தருணம், அந்த ஒரு மனிதன் யாருன்னா நீங்கள். ஆஃப்டர் மீ என்னோட பரம்பரை சேஞ்ச் ஆயிடுச்சு. இது வரைக்கும் நாங்கள் எப்படி இருந்தோமோ தெரியல. ஆனால் எப்போ எங்கள் பரம்பரை வந்து எங்கள் பிளட் லைன் வந்து என்ன வந்து இட் கேவ் பர்த், அன்னைக்கு எங்களுடைய பரம்பரையே வந்து மாறிடுச்சு, தலையெழுத்தே மாறிடுச்சு. இவன் ஒருத்த இந்த தலையெழுத்தை மாறிட்டான். இன்னைக்கு பேசுறாங்க இல்லையா, இப்போ நம்ம ஊர்ல வந்து நம்ம நிறைய பேர் பேசுறோம், ராஜராஜ சோழன் பேசுறோம், கரிகார சோழன் பேசுறோம், யூனோ, சோ மெனி பீப்புள் யூ ஸ்பீக். நார்த்ல அதே மாதிரி தே ஸ்பீக், வெஸ்ட்ல மும்பைல தே ஸ்பீக் அபவுட் சத்ரபதி சிவாஜி, அது மாதிரிலாம் பேசுறாங்க. நம்ம ஃபேமிலிக்கு நம்ம அப்படி ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. வி ஹவ் காட் த சான்ஸ். இந்த சான்ஸை விட போறோமா, இந்த சான்ஸை கிராப் பண்ண போறோமா? யூனோ, கோல் செட்டிங் பண்ணா மட்டுமே நான் வயசுல வந்து எங்க வேணாம், கோல் செட்டிங் பண்ணதால மட்டுமே நான் லாங் லைஃப் இருப்பேனா? நான் என்னோட கம்யூனிட்டி, நான் ஆம்பே கேங்கோட பேசுறது, அரட்டை அடிக்கிறது, கோல் செட்டிங் பண்ணுறது, அப்லைன் கூட கம்யூனிகேட் பண்ணுறது, டவுன்லைன் கூட யூனோ அவங்களை என்கரேஜாக வச்சுக்கிறது, இந்த மாதிரி வந்து இருக்கிற ட்ரிப்பெல்லாம் குவாலிஃபை ஆகிறது, இந்த மாதிரி கிளப்ஸ்லாம் நான் குவாலிஃபை ஆகிறதுனால மட்டுமே ஐ வில் ஹாவ் அ லாங் லைஃபா? அப்படியா? அப்படின்னா வை நாட் அப்படின்ற கொஸ்டின் தான் நம்ம கேட்கணும். இன்னொரு எக்ஸைட்டிங் மேட்டர் சொல்கிறேன். இந்த பிஸ்னஸில் யாரெல்லாம் 1 year இருக்கீங்களோ, மினிமம் 1 year இருந்திருக்கீங்களோ, 1 year ப்ளஸ், ஓகேவா? 1 yearனா 1 year ப்ளஸ் நீங்கள் இருந்தீங்கன்னா, நீங்கள் மினிமம் 12 months இருந்திருக்கணும். அதுக்கு மேலே இருந்தால் கூட ஓகே. உங்களுடைய பிஃபோர் ஆம்பே ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், இப்போ நீங்கள் ஃபோட்டோ எடுத்து பாருங்கள், நீங்கள் எங்கே இருப்பீங்க? இது ஓப்பன் சேலஞ்ச். இதை வந்து நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பார்த்துட்டு எனக்கு சொல்லலாம். உங்களுடைய பிஃபோர் ஆஃப்டர் பிக்கை வந்து நீங்கள் பக்கத்தில் வச்சு அதை கொலாஜ் பண்ணி நீங்கள் இருக்கிற குரூப்பில் போடலாம். ஐ எம் டெல்லிங் யூ,
100% you would have become younger. உங்களுடைய லுக்ஸில், உங்களோட தாட்ஸில், உங்களோட ஆக்ஷன்ஸில். இஃப் ஐ எம் நாட் ராங், அட்லீஸ்ட் உங்ககிட்ட கொஞ்சம் பேர் வந்து என்ன நீ எங்கே இருக்க, என்ன நீ ஆக்டிவாக இருக்க, ஏதோ இப்படி பாசிட்டிவாக உங்களை கேட்காமையே உங்களை பற்றி யாருன்னா வந்து ப்ரைஸ் பண்ணியிருப்பாங்க. இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் ஃபேமிலி பிஸ்னஸ். இப்போ நான் சொன்ன இந்த ஃபேக்டர்லாம் இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டர்லாம் தான் ஒருத்தருக்கு வந்து ஒரு சாலிட் குட் லைஃப், ஒரு கம்ப்ளீட் லைஃப் வாழ்கிறதுக்கு என்ன வேணும் இல்லையா, அதெல்லாம் இப்போ நான் சொன்ன விஷயம் தான். இந்த மாதம் வந்து நான் வந்து ஒரு கோல் செட் பண்ண போகிறேன், இந்த மாதம் அந்த கோலுக்காக நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், லைஃப்லேயே ரொம்ப முக்கியமான விஷயம். இதை வந்து நிறைய பேர் கிளாஸ் எடுக்கிறாங்க. கோல் செட்டிங்னால என்ன நடக்கும், கோல்ஸ் வைக்கிறதால என்ன நடக்கும் அப்படின்னு கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த கிளாஸ் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த கிளாஸ் வந்து சாதாரண கிளாஸ் இல்லை, யூ ஹேவ் டு பே லேக்ஸ் ஆஃப் மணி. இந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு கோல் செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ் கற்றுருவாங்க. ஆனால் அந்த கோலை நீங்கள் எங்கே செட் பண்ணணும்னு அவங்க சொல்லி தர மாட்டாங்க. நீங்கள் என்ன பண்ணால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னு சொல்லுவாங்க, ஆனால் எதில் அந்த விஷயம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க. நீங்கள் எதில் வேணால் கோல் செட்டிங் பண்ணலாம். இப்போ மக்கள் என்ன பண்ணுவாங்க, இந்த கோர்ஸை முடிச்சுட்டு அகெயின் தே ஹேவ் திஸ் $1 billion கொஸ்டின், வாட் ஷுட் ஐ டூ? இந்த கோல் செட்டிங் எதில் வைக்கிறது? ஒரு லேடி அட்டன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிஸ்னஸ் ஐடியாவே இல்லை, அவங்க வந்து ஒரு 1 lakh 2 lakh 3 lakhs கொடுத்து ஒரு கோல் செட்டிங் கிளாஸ் அட்டன் பண்ணுறாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஐடியாவே இல்லை. இப்போ நான் கோல் செட்டிங் பண்ணால் எப்படி கோல் செட்டிங் பண்ணணும், என்ன ஒர்க் எத்திக் பண்ணணுன்ற எல்லா இன்ஃபர்மேஷனும் அந்த கோல் செட்டிங் ட்ரைனிங்கில் கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, வீட்டில் வந்து ஒரு சுடிதார் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அதில் கோல் செட்டிங் வச்சா மட்டும் போதுமா? அதில் இருக்க காம்ப்ளெக்சிட்டி, அதில் இருக்க லாஜிஸ்டிக்ஸ் பிரச்சனை, அந்த குவாலிட்டி இஷ்யூஸ், யூனோ கஸ்டமர் சர்வீஸ் இஷ்யூஸ், டாக்ஸேஷன் இஷ்யூஸ், ஜிஎஸ்டி இஷ்யூ, யூனோ ஒரு லொக்கேஷன் இஷ்யூ, இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணுறது? அந்த ட்ரைனிங்கில் அதை சொல்லியே இருக்க மாட்டாங்க. ஆனால் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் நீங்கள் எடுத்த உடனே ஆம்பே ஃப்ரண்ட் அண்ட் எவ்ரி திங், டேக்ஸாக நீ கவலைப்படாத, நாங்கள் உங்களுக்கு பே பண்ணுறோம், ஜிஎஸ்டியா டோன்ட் வரி அபவுட் இட், வில் டேக் கேர் ஆஃப் இட், த மணி இஸ் டேக்ஸ் டிடக்டட், இட் வில் கம் டு யுவர் பாக்கெட். நீ ரொம்ப இப்படி ரிலாக்ஸ்டாக ஜாலியாக இருக்கலாம். யூ கோ ஆன்லைன், யூ கிரியேட், உங்கள் பேரை போடுங்க, எந்த ஊர் போடுங்க, ரெடினியஸ் ப்ளஸ் வி செக் இட், உங்கள் பேங்க் அக்கௌண்ட் செக் பண்ணுறோம், உங்களோட பேன் இன்ஃபர்மேஷன் போடுங்க, யூ ஆர் தேர் இன் பிஸ்னஸ், தட்ஸ் இட். இப்படிப்பட்ட ஒரு பிஸ்னஸ் இட் இஸ் நாட் தேர் எனிவேர் இன் த வேர்ல்ட், பட் எஸ்பெஷலி இன் கண்ட்ரி லைக் இந்தியா இட் இஸ் நாட் தேர். எஃப்எஸ்எஸ்ஐ சர்டிஃபிகேஷன் வாங்கணும் அப்படின்னு சொல்லும் போது எஃப்எஸ்ஐ சர்டிஃபிகேஷன் போய் அப்ளை பண்ணணுமே தேவர் கிவிங் ஃபார் ஆம்பே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், அது மேண்டேட்டரியாக பண்ணும்போது தே மேட் எவ்ரி திங் சிம்பிள் ஃபார் அஸ். அதனால இது சிம்பிள் அர்த்தம் இல்லை. யாருக்கெல்லாம் இல்லைங்க இது பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு கம்பெனி ஜிஎஸ்டியோட ஆரம்பிச்சு பாருங்க, நத்திங் லெஸ் தென் 60,000 rupees யூ கேன் டூ இட். உங்கள் வீட்டு அட்ரஸ் கூட நீங்கள் போட முடியாது, ஏன்னா ஜிஎஸ்டிலேருந்து வந்து பார்த்தானா ரிஜெக்ட் பண்ணிவிடுவாங்க. யூ கேனாட் ஆப்ரேட் பிஸ்னஸ் ஃப்ரம் ஹோம் இஃப் அட் ஆல் யூ வாண்ட் டு ஹேவ் அ ஜிஎஸ்டி பேஸ்ட் பிஸ்னஸ். பட் ஆம்பே இஸ் சச் அ வண்டர்ஃபுல் பிஸ்னஸ், தே ஆர் டூயிங் இட். ஓகே, ஸோ அந்த விஷயம் அப்போ நம்ம வந்து இந்த பிஸ்னஸை வந்து அவ்வளோ எடுத்து பண்ணலாம். ஒரு கோல் செட்டிங்கோட இம்பார்ட்டன்ஸ். இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு கோல் செட்டிங் பண்ண போகிறேன், இந்த பிஸ்னஸ்லாம் சூப்பர், எல்லாம் ஓகே நான் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் யூனோ வேர்ட்ஸாலேயே இருக்க போகிறோமா, ஆக்ஷனில் போட போகிறோமா? த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் leaders or successful people and average other people என்னன்னா the action they put. நான் அந்த இன்னைக்கு வந்து FDFO, ஓகே, இந்த என்ன